ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்த ஒரே கொஸ்டின் என்னென்னா, நம்ம வீட்டில் நடுற திராட்சை செடி வந்து காய்க்க மாட்டேங்குது. வீட்டில் நடுற திராட்சை செடி காய்க்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. வீட்டில் வளர்க்குற திராட்சை செடி வந்து நல்லா காய்க்கிறதுக்கு, இந்த மாதிரி கொத்து கொத்தாக பழங்கள் தரதுக்கு நான் ஒரு 5 ஸ்டெப் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 5 ஸ்டெப்புமே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பு, உங்களுக்கு ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்டெப்பு. அந்த 5 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வீட்டில் வளர்க்குற திராட்சை செடியும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவை விட அதிகமாக இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து பழங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த 5 ஸ்டெப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, திராட்சை வளர்க்கணுன்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை வளர்ப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை செடி நடுறதுக்கான குழி. திராட்சை செடி நடுறதுக்கு எப்போவுமே குழி வந்து 2 அடி அகலத்தில், 2க்கு 2 அகலத்தில், குறைஞ்சது 3 அடி ஆழமாவது இருக்கிற அளவுக்கு குழியை தோண்டுங்க. குழியை தோண்டிட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி ஆழத்துக்கு வந்து ஃபுல்லாகவே இயற்கை உரங்களான மண்புழு உரம், அப்புறம் வந்து மாட்டு சாணம், சாம்பல், வேப்பம் புண்ணாக்கு, இந்த மாதிரி விஷயங்களால், பழைய இலைத்தலைகள், இந்த மாதிரி விஷயங்களால் கீழே இருக்கிற ஒரு 2 அடியை மூடிட்டு அது மேலே வந்து செடி வைங்க. ஏன்னா வந்து திராட்சை செடியோட வேர் கீழே எவ்வளோக்கு எவ்வளோ ஆழமாக போகுதோ, திராட்சை செடியில் பொதுவாக எந்த செடினாலும் அதோட வேர் எவ்வளோக்கு எவ்வளோ கீழே ஆழமாக போகுதோ அந்த அளவுக்கு வந்து மேலேயும் நீங்கள் வந்து அதோட க்ரோத்தை வந்து எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி வந்து செடி நடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நர்சரியில் வந்து செடியை வாங்குங்க. வாங்குறப்போ வந்து செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்து வாங்காதீங்க. அதோட தண்டு வந்து எவ்வளோ செழிப்பாக இருக்குது, எவ்வளோ கொஞ்சம் போல்டாக இருக்கா, அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அது மாதிரி நடுறப்போ ஒத்த செடியாக ஒரே செடியாக நடாமல் வீட்டில் நடுறப்போ என்ன பண்ணுங்கன்னா 2 செடி நடுங்க. அதாவது சப்போஸ் ஒரு செடி வந்து பட்டு போச்சுனாலோ, ஒரு செடி உங்களை கைவிட்டுச்சுனாலோ, இன்னொரு செடி வந்து உங்களுக்கு வந்து நல்லா காய்க்கும். ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி அப்புறம் தண்ணி. திராட்சை செடிக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். இங்கே வந்து டெய்லி வந்து திராட்சை செடிக்கு வந்து தண்ணி விடணும். அது மாதிரி வந்து தண்ணி விடணும். ஆனால் வந்து இந்த மாதிரி ஈரப்பதம் வந்து எப்போவுமே தரையில் இருக்கணும். தரை எப்போவுமே ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்காக தண்ணியை வந்து தேங்க விடக்கூடாது. தரையில் வந்து தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணி தேங்கிடுச்சுன்னா அதோட வேர் வந்து அழுகிடும். டெய்லி வந்து என்ன பண்ணணும்னா கீழே மட்டும் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். அது மாதிரி சூரிய ஒளி, திராட்சை செடிக்கு வந்து சூரிய ஒளி ரொம்பவே முக்கியம். நமக்கு வெளிச்சம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி வந்து அதோட திராட்சை செடிக்கு வந்து என்னென்னா சூரிய ஒளி வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 6லேருந்து 8 மணி நேரமாவது வெயில் இருக்கிற இடமா வந்து நடுங்க. அப்போ தான் வந்து அந்த செடியோட க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். வெயில் இருக்கிற மாதிரி இடத்துல வந்து நடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை வளர்ப்பில் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திராட்சை செடி வளர்கிறப்போ ஒரு 6 அடி ஹைட் வரைக்கும் அதில் எந்த கிளைகளுமே விடக்கூடாது. சின்ன சின்ன கிளைகள், ஒவ்வொரு இலைக்குமே ஒவ்வொரு சின்ன சின்ன கிளைகள் வரும். நீங்கள் அந்த கிளைகளை எல்லாம் கிள்ளி விட்டுட்டு மெயினாக வந்து அந்த ஒரு தண்டை மட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வளர விடணும். பக்கத்தில் வந்து எந்த கிளைகளுமே இருக்கக்கூடாது. இதான் வந்து மெயின் ஸ்டெப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம திராட்சை செடி வளர்ப்பில் வந்து 4th ஸ்டெப்பு பார்க்க போகிறோம். 4th ஸ்டெப் என்னன்னா, இந்த செடி நான் முன்னாடி சொன்ன மாதிரியே வந்து 6 அடி ஹைட் வரைக்கும் வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 6 அடி போனதுக்கப்புறமே இந்த செடியை வந்து 2ஆக பிரித்து விட்ருக்காங்க. இந்த பிரான்ச்சஸை 2 ரொம்ப பிரான்ச் விடலை, வெறும் 2 பிரான்ச் விட்ருக்காங்க. அந்த 2 பிரான்ச்சையுமே அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 1.5 அடி டிஸ்டன்ஸில் திரும்ப ஒரு 2 பிரான்ச்சாக விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எத்தனை பிரான்ச் வேணாலும் விட்டுருக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 வருஷம் ஆன கிரேப்ஸ் செடி. இந்த 1 வருஷம் ஆன கிரேப் செடியில் பார்த்தீங்கன்னா 6 அடி வந்ததுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பந்தல் போட்டிருக்காங்க. இந்த பந்தல் வந்து 4வது ஸ்டெப்பு. மெயினாக வந்து பந்தல் வந்து திராட்சை செடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 6 அடி திராட்சை செடி வளர்ந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பாக வந்து பந்தல் போட மறக்காதீங்க. பந்தல் போடுறப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா அலுமினியம் இல்லைன்னா துருப்பிடிக்காத ஸ்டீல் கம்பியில் வந்து என்ன பண்ணுங்கன்னா பந்தல் போடுங்க. அது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க பந்தல். அது மாதிரி நீங்கள் நார்மல் வைண்டிங் ஒயரில் வந்து பந்தல் போட்டிங்கன்னா அது என்ன ஆகுன்னா சீக்கிரமாகவே வந்து ஒரு 6 மாதத்துலேயே துருப்பிடிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 இயர் ஆன செடி. அதாவது லாஸ்ட் இயரில் தான் இது வந்து நட்டது. இப்போ வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து காய் காய்ச்சிருக்கு. நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து என்ன ஆகுன்னா பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் காய் வந்து காய்க்க ஆரம்பிக்கும். ஃபுல் ஈல்டு இது வந்து கொடுக்கும். அது மாதிரி பந்தல் வைக்கிறப்போ வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய மெயின் விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த திராட்சை செடியில் வந்து ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு கொடி வரும். அதாவது இந்த ஸ்ப்ரிங் மாதிரி வந்து ஒரு கொடி வரும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கொடிக்கு வந்து என்னென்னா நீங்கள் இந்த கம்பியில் வந்து கண்டிப்பாக படுத்தணும். இது நார்மலாக வந்து நீங்கள் கம்பி கொடுக்கணும். நான் மெயினாக சொல்கிறது, ஏன்னா வந்து நீங்கள் கம்பி கொடுத்தோன்னா அதுவாகவே படந்துக்கும். செடி நடுறதுலேருந்தே வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த கொடி வந்து படரும். இந்த கொடி எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கம்பியில் சுற்றி படருதோ அந்த அளவுக்கு வந்து அந்த செடியோட க்ரோத் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது வந்து எவ்வளோ அழகாக படர்ந்துருக்குன்னு.
இது வந்து எப்போவுமே வந்து நார்மலாக இந்த மாதிரி வந்து அதுவாகவே அதுக்குள்ளேயே சுற்றக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து கொடி இல்லாமல் இந்த மாதிரி அழகாக வந்து இதில் சுற்றி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த செடி வந்து ரொம்ப க்ரோத்தாக இருக்கும், சீக்கிரமாக க்ரோத் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை வளர்ப்பில் கடைசி ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சைக்கு வந்து கவாத்து பண்ணுறது. கவாத்துனா திராட்சைக்கு வந்து ப்ரூனிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் திராட்சை செடி வளர்ந்து ஒரு 1 இயர்லாம் தாண்டினதுக்கப்புறமா கரெக்டாக நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி இந்த மாதிரி வந்து ப்ரூனிங் பண்ண வேண்டியிருக்கும். எந்த மந்த்லான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஏப்ரல் மாதம் பண்ண வேண்டியிருக்கும், இன்னொன்று வந்து இந்த செப்டம்பர் அந்த மாதிரி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிரேப் செடி வளர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து தண்டு வந்து அதோட ஸ்டெம் வந்து 3 டைப்பில் இருக்கும். ஒன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து பிளாக்கும் க்ரீனும் சேர்ந்த மாதிரி இருக்கும், ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலர் தண்டு ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணோன்னா கட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலர் தண்டு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரௌன் கலரு. இந்த ப்ரௌன் கலர் கிட்ட வச்சு என்ன பண்ணணும்னா கட் பண்ணணும், ப்ரூனிங் பண்ணணும். பண்ணும்போது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரூனிங் வந்து நீங்கள் ஏப்ரலில் பண்ணுறது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு இந்த 3 ஸ்டெப் விட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலருக்கு பக்கத்தில் வச்சே பண்ணலாம். அது முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து என்னென்னா செப்டம்பரில் ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். அந்த செப்டம்பரில் பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஏப்ரலில் பண்ணதுலேருந்து ஒரு 4 இலை வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா ப்ரூனிங் பண்ணணும். அந்த 4 இடம் வளர்ந்ததுக்கப்புறம் பண்ணும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வந்து அடுத்து வார ஸ்டெம், இப்போ இது புதுசாக வந்து துளிர் விடுது, இந்த இடத்துல எல்லாம் முட்டு மாதிரி துளிர் வருது. இந்த துளிர் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த துளிரோட சேர்ந்து பிஞ்சுகளும் சேர்ந்து ஒவ்வொரு இலைக்கு ஒவ்வொரு கொத்து பிஞ்சு வரும். அந்த மாதிரி ஃப்ளவர் வந்து அதில் தான் வந்து காய் வரும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ரூனிங் பண்ணாமல் இருந்தோன்னா திராட்சை வந்து அது பாட்டுக்கு சும்மா காட்டு செடி மாதிரி வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும், காய் எதுவுமே வராது. நீங்கள் கரெக்டாக வந்து அந்த ப்ரூனிங் பண்ண தான் வந்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த ப்ரூனிங் பக்கத்துலேருந்து சின்ன சின்ன கிளைகள், இந்த மாதிரி கிளைகள் வந்து அந்த கிளைகளில் தான் வந்து என்ன ஆகுன்னா சின்ன சின்ன முட்டு பிடிச்சி அதில் தான் வந்து கிரேப்ஸ் வந்து காய்க்கும். ஸோ மறக்காமல் வந்து கடைசி ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த ப்ரூனிங் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்பையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க திராட்சை செடியும் ரொம்ப நிறைய பழங்கள் கொடுக்குன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடுறதுக்கு தோன்ற குழி குறைஞ்சது 3 அடி ஆழமாவது தோண்டி அதில் 2 அடி ஃபுல்லாக மண் இயற்கை உரங்களால் நிரப்புங்க. ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயில், தண்ணி 2 விஷயமும் ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து தரையில் ஈரப்பதம் இருக்கிற அளவு கொடுங்க, ரொம்ப விட்டிங்கன்னா வேர் அழுகி போயிடும். 3வது விஷயம் வந்து வெயில் வந்து செடிக்கு வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரையாவது குறைஞ்சது இருக்கிற அளவுக்கு பாருங்கள். இன்னொன்று வந்து செடியோட உயரம் வந்து 6 அடி வர வரைக்கும் நீங்கள் வந்து எந்த வித பக்க கிளைகளையுமே விடாதீங்க. அதாவது செடி மட்டும் இருக்கிற மாதிரி விடுங்க, பக்க கிளைகள் எதுவும் விட வேணாம். 6 அடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு பக்க கிளைகள் எவ்வளோ வேணாலும் விட்டுக்கோங்க. ஆனால் வந்து மறக்காமல் பந்தல் போடுங்க, பந்தல் மேலே கொடியை படர விட்டு வளருங்க. 4வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டிங் பண்ணுறது, கொடிக்கு வந்து கவாத்து பண்ணுறது. கவாத்து வந்து மறக்காமல் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் கவாத்து பண்ணும்போது தான் அதோட புதிய துளிர்கள் வரும். அந்த புதிய துளிர்களில் வந்து தான் என்ன வரும்னா இலையோடு சேர்ந்து வந்து ஒரு மொட்டோட இது கொலையும் வரும். 5வது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உரம். எந்த உரம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து கிரேப்ஸுக்கு வந்து என்ன உரம்னா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அப்புறம் வந்து சங்கு, சுண்ணாம்பு. அதாவது வந்து சங்கை பவுடர் பண்ணி அதோட சுண்ணாம்பு இருக்கும். இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செடியை ஒட்டி போடக்கூடாது. செடியிலேருந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 1/2 அடியிலேருந்து 1 அடி கேப் இருக்கிற மாதிரி சுற்றி போட்டிங்கனாலே போதும். போட்டுட்டு மறக்காமல் போடும்போது வந்து தண்ணி விடுங்க. விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து நல்ல க்ரோத்தும் இருக்கும். உங்களுக்கு வந்து கிரேப்ஸ் நிற்கிறது வந்து உங்கள் வீட்டில் கார் பார்க்கிங் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நட்டு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபுல்லாகவே வந்து விவசாயம், அறுவடை இந்த மாதிரி வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் பிடிக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் எங்கள் கூட இணைஞ்சிருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்டர். பை, டேக் கேர்.